கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களுக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26 முடிய. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கமாக இது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த 12ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலையின் மேல் ஏறி தம்முடைய பிதாவோடு கூட முழுவதும் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது விடிய காலை ஆன பொழுது திரளான ஜனங்கள் சமவெளியில் அந்த மலைப்பகுதியிலே அவர்கள் கூடி சுகத்தையும் விடுதலையும் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். தீரே சீடோன் என்கிற வெகு தூரத்திலிருந்து புறஜாதியார்கள் ஜனங்கள் இயேசுவை வந்து சந்தித்தார்கள். அவர்கள் சத்தியத்தை பிரியமானவர்களே அவர்கள் கேட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த பகுதியினுடைய ஒரு அழகான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எல்லா ஜனங்களும் சமவெளியில் அவர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். லூக்கா இந்த பகுதியை பிரியமானவர்களே மிக மிக கவனமாக அழகாக அவர் எழுதுகிறார். சமவெளியில் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருந்தார். அந்த சமவெளியில் ஜனங்கள் எல்லாரும் திரத்திரனாக கூடி தேவனுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது அவர் யாரையும் பிரிக்காமல் யாரையும் ஒதுக்காமல் இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு மக்களோடு அவர் இணைந்து இருந்து அவர் போதித்தவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே பாருங்க, இன்றைக்கு இந்த சத்தியமானது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமாக இது காணப்படுகிறது. சமவெளியில் இருக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த சத்தியமானது பிரியமானவர்களே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சேரக்கூடிய ஒரு சத்தியமாக இது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யாரையும் ஆண்டவர் அவர் புறக்கணிக்காமல் எல்லாத்தையும் அவர் அரவணைத்து ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியமானது நம்ம இடத்தில் போதிக்கிறார். இன்றைக்குள்ள சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 20 26 இன்றைக்குள்ள இந்த சமவெளியில் இருக்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு இரவு நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த நாளிலே இந்த சத்தியத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் யாரையும் பிரிக்காமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற தேவன், எல்லாரும் அவர் வர வைக்கிற கர்த்தரும் இரட்சகருமாக அவர் காணப்படுகிறார். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். சமவெளியில் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் கூடி ஆண்டவரே நீர் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நீர் செய்தீர். ஆண்டவரே சமவெளியில் கர்த்தர் நீர் ஜனங்களோடு கூட இணைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த பகுதியை இன்றைக்கு நாங்கள் இரவு நேரத்திலே தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு கூட பேசும் இடைபெறும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.